பிரதமர் மோடியால் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசப்பட்ட உத்திரமேரூர் கல்வெட்டு எழுத்துக்களை டி ஷர்ட்டில் பிரிண்ட் செய்து அசத்தும் தொழில் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அனுபவர்களின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் பின்னலாடைகளை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதில் திருப்பூர் தனி கவனம் செலுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழர்களின் பண்டைய நாகரிகத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் வகையிலான பின்னலாடை உற்பத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டில் உள்ள குடவோலை முறை எழுத்துக்களை பாரத பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டி பேசியுள்ளார். 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு உலகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. தமிழர்களின் பண்டைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் உத்திரமேரூர் கல்வெட்டில் உள்ள குடவோலை முறை எழுத்துக்களை தனியார் பனியன் நிறுவனம் தாங்கள் உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடைகளில் அச்சிட்டு உள்ளனர். மேலும் ஆத்திச்சூடி, மகாபாரதத்தில் வரும் பாத்திரங்கள் உருவம் பதித்த பனியன்களும் அச்சிட்டு வருகின்றனர். சந்தையில் இவை வரவேற்பு பெறுமா என்ற சந்தேகத்துடன் தொடங்கிய இவர்களின் உற்பத்தி மிக பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் தொடர்ந்து உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டுமல்லாது குஜராத் உள்ளிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் ஆஸ்திரேலியா, கனடாவில் உள்ள தமிழ் பேசும் மக்களும் இதனை இணையதளம் வாயிலாக ஆர்டர் செய்து பெற்றுள்ளனர். தனியார் பனியன் நிறுவனத்தின் இத்தகைய முயற்சி தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ் பேஸ் பண்ணி நம்ம ஏன் டிஷர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை தேடுறப்ப நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களால மேற்கோள் காட்டி பேசப்பட்ட உத்திரமேரூர் கல்வெட்டு அதைய மையமா எடுத்து அந்த கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்களை அப்படியே டிஷர்ட்ல வர்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அதாவது பழமையும் புதுமையும் ரெண்டையும் சேர்த்து ஒருத்தங்க எப்படி டிஷர்ட்டா அணியிறான் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அந்த டிஷர்ட்டை பண்ணியிருக்கிறோம். அது மிகவும் அருமையா வந்திருந்துச்சு. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.